அழுகி போன கிளைய போல கிடக்கிறான். பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவளைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும். செத்து போன பிணம். அதான் பிசாசுடைய வல்லமை. அவன் அப்படித்தான் இருக்கிறான். அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய வல்லமைகள் எல்லாம் சிலுவையில் என்னாயிடுச்சு, உரிந்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டார், அவன் மீது வெற்றி சிறந்தார். அப்ப சபை எப்படி பார்க்கணும் பிசாச? அவன் தோற்கடிக்கப்பட்டவன். என் மேல அவனுக்கு அது எந்த விதமான அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அவன் இப்ப வானத்தில் இல்ல, நமக்கு கீழே தான் இருக்கிறான். சபை எங்க இருக்குது? கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் உன்னதத்திலே வீற்றிருக்கு. அவன் நமக்கு கீழே தான் இருக்கான். அவன் நம்முடைய பாதத்துக்கு கீழே நசுக்கப்பட்ட கிளையை போல, நசுக்கப்பட்ட பாம்பை போல, காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல கிடக்கிறான். இப்படிதான் நீங்க பிசாச